அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட சிறப்புகளோ இருக்கும். எல்லா நாட்களுடைய சிறப்பும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அத வந்து தேசிய அளவிலோ, உலக அளவிலோ நம்ம அனுசரிப்போம் அல்லது கொண்டாடுவோம். இன்றைய நாளுக்கும் பல சிறப்புகள் இருக்கு. நேஷனல் பாப்புலேஷன் டே, நேஷனல் மோட்டார் சைக்கிள் டே இப்படி இன்னும் பல இருக்கு. ஆனா என்னை கவர்ந்த ஒரு தலைப்பு சியர் ஆஃப் த லோன்லி டே. அதாவது தனிமையில் இருப்பவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நாள். இதுக்கு ஒரு நாள் அவசியமா என்ன? எப்ப இது ஒரு நாளா அனுசரிக்க ஆரம்பிச்சோமோ, அப்பயே நமக்கு புரிஞ்சிருக்கணும். நெறைய பேர் உலக அளவுல தனிமையில் வாடுகிறார்கள். தனிமையில் பொழுதை கழிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது அப்படின்னு. இப்ப என்ன பண்ண முடியும் இதுக்கு? எல்லாராலயும் எல்லா நேரமும் தனிமையை தவிர்க்க முடியாது. ஆனா, பல காலமா தனிமையிலேயே இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்க நம்ம உறவினர்களா இருக்கலாம், தூரத்து உறவினர்களா இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்துல இருப்பவர்களா இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்துல இருக்கலாம். அவர்கள நம்ம கூப்பிட்டு பேசலாம். ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல ஒரு மெசேஜ் அவங்களுடைய நலம் விசாரித்து அனுப்பலாம். இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் எல்லாம் மாறிடுமா? நாளையிலேருந்தும் அவங்க தனிமையா தானே இருக்க போறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கான ஒரு பதில். நமக்கு நாம செய்யக்கூடிய இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்கள்ட்ட போய் அந்த மாதிரி ஒரு மெசேஜோ ஒரு ஒரு அழைப்போ வரும்பொழுது அவங்க முகத்துல ஒரு புன்னகை வரும் பாருங்க. நம்மளையும் யாரோ மதிச்சு இவ்வளவு தூரம் கேட்கறாங்க, அக்கறையா கேட்கறாங்க அப்படிங்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது. தனிமையே 2 வகைப்படும். லோன்லினஸ் அண்ட் சாலிட்யூட். சாலிட்யூட்ங்கிறது நாமளே விரும்பி ஏற்கக்கூடிய தனிமை. இது எனக்கான நேரம், எனக்குன்னு இந்த தனிமை வேணும். இது வந்து என்னுடைய செல்ஃப் ரியலைசேஷனுக்கு, என்னோட செல்ஃப் அவேர்னஸ்க்கு, இல்லை எனக்கு பிடிச்ச ஹாபிஸ் பண்ணக்கூடிய நேரம். ஓகே, அது ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச், அது நல்ல விஷயம். ஆனால் தனக்கு மனிதர்கள் யாராவது பேச மாட்டாங்களா, தனக்கான அன்பான வார்த்தைகள் எங்கே இருந்தாவது வராதா அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்களுக்கான தனிமை வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி நம்மளை சுற்றி யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன புன்னகையை கொடுத்து அவங்கள ஒரு 2 வார்த்தை அவங்களோட பேசலாம், ஆறுதலாக பேசலாம். அது அவங்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி தரும். நன்றி, வணக்கம்.